ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர் இந்த கிரேட் வந்து எப்படி வந்து February 2024 வந்து எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டிக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிக்டேஷன்ஸ் வந்து ஃப்ரேசஸ் நிறைய வந்து புது வார்த்தைகளாக வந்து இருந்துச்சு அப்படின்றது தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மாட்ரேட்டாக இருந்துச்சுன்னு தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்ப கம்மியான பேர் தான் ஓகே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரேசஸ் இல்லை, புது வார்த்தைகள் வந்து இருந்துச்சு, எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது இல்லாமல் சாரோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, எக்கோ இருந்துச்சு. மோஸ்ட்லி இன்டர் வந்து கம்மியாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே வந்து ஒரே ரூமில் வச்சு டிக்டேஷன்ஸ் வந்து போட்டுட்டதாக சொல்லியிருந்தாங்க. பெரும்பாலும் வந்து ஒரு 15 பேர் 20 பேர் தான் ஒரு ரூமில் இருப்பாங்க. இந்த வாட்டி வந்து ஒரு சென்டரில் ஒரு ரூமோ 2 ரூமோ தான் அலாட் பண்ணியிருந்ததால் பெரிய ஹாலில் வந்து இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ் சீனியர் பேசேஜஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்டர் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடிஞ்சிருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி செகண்ட் பேப்பருமே வந்து பார்த்திங்கன்னா எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஓகே, அது நம்ம ஃபார்மேட் வச்சுருக்கோம், ஓரளவு எழுதிடலாம். ஆனால் ஃபஸ்ட் பேப்பர் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, மாட்ரேட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், சரிங்களா. இதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ்? பெரும்பாலும் தமிழில் வந்து இந்த பிரச்சனை இருக்கிறது கிடையாது. டிக்டேஷன்ஸ் வந்து ஓரளவு கிளாரிட்டி இல்லைனாலுமே நல்லா எழுதியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூஸ் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட்னு வரப்போ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கு ஒரு சொல்யூஷனுமே இருக்குது. நம்ம ஓவரால் ரிவ்யூவில் நம்ம வந்து பார்ப்போம் எப்படி வந்து எக்ஸாம் வந்து அடுத்த வாட்டி வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஸ்டே டியூன்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.